இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சொர்ணவதி என்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 7-8 வருஷமாக குழந்தை இல்லையாம். எந்தெந்த டாக்டர்கிட்டையோ போய் பார்த்துட்டாங்க. கருமுட்டை உருவாகலை. ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம் வாரம். ஒரு நாள் அவங்களுக்கு ஃபோனில் எலிசபெத் அம்மாட்ட ஜெபிக்கணும்னு தோணிச்சான். எவ்வளோ நாளாக பார்க்குறாங்களாம் வருஷக்கணக்கு. ஆனால் ஒரு நாள் தோணிச்சான். சரி என்று சொல்லி ஃபோனில் ஜெபம் பண்ணாங்களாம். அவங்கள பாரத்தோடு அந்த எலிசபெத் அம்மா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் எனக்கு கருமுட்டை உருவாகும்படி செய்தார், தங்கும்படி செய்தார். கரு கலைஞ்சிக்கிட்டே இருக்குமா 1.5 மாதம் 2 மாதத்தில். ஆனால் ஜெபிச்ச நாள் முதல் கர்த்தர் அதே மாதமே நான் கருவுறும்படி செய்தார். எனக்கு கர்த்தர் அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துருக்காருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள நாமத்தினால
தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கூறுகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மறக்காமல் இரவு 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி பார்க்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இது மூலம் அற்புதம் செய்திருப்பாரானால், அதிசயங்களை நடப்பித்திருப்பாரானால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். அநேக நாள் கழித்து சொல்கிறீங்க. சிலர்லாம் குழந்தை இல்லைன்னு அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஜோம் பண்ணே குழந்தை கிடச்சிருச்சு, அந்த பிள்ளை இப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆகவே அற்புதம் நடந்தால் அதை என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றைக்கொன்று சொன்னால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன் இருக்கு. அல்லேலூயா. ஒருவன் துன்பப்பட்டால் ஜோமன கடவன் இருக்கு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. யோபு தன் சிறைதனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பு மாறினது. ஆகவே தொடர்ந்து இதே வேளையில் இந்த புரோகிராம் பார்க்க மறவாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு யூடியூப்பில் ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நீங்கள் பாருங்கள். எப்போ வேணாலும் அதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ 3 மந்த்தாக நாங்கள் அதை போட்டுக்கொண்டு வருகிறோம். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து பயனடைகிறாங்க. நீங்களும் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்கள். அநேக ஊழியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வாக்கு கொடுப்போம், பொதுக்கூட்டங்களுக்கு போய். ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த புரோகிராம் நடக்கிற நேரம் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமே இல்லையா? ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த சுவிசேஷ ஊழிய உலகங்களும் செல்லட்டும். ஏன்னா யூடியூப்பை உலகத்தில் இருக்கிற எல்லாரும், தமிழ் பேசுகிற எல்லாரும் பார்க்க முடியும் இல்லையா? ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களில் ஒவ்வொரு ஆத்துமா கூட அழிந்து போகுது தேவனுடைய சித்தல்ல. கடைசி ஆத்துமா வரையும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சு தான் ஆகணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரலை, ஒரு ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்த வந்தார். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தோம். ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நாம் வரும்படி, அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த நற்செய்தியை நம்ம அறிவிச்சு தான் ஆகணும். அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவங்க பிரியம். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறதுன்னு இருக்கு பைபிளில். பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். ஒரே ஒரு வாழ்வு தான் அந்த பூமியில். கழுதையா பூனையாலாம் நம்ம பறக்க மாட்டோம். அடுத்து ஒரே ஒரு வாழ்வு, அது இயேசுக்காக தான் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. மனக்கண் திறக்கப்படணும். அதான் பிள்ளையாம் சொல்கிறாரு, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்கிறாரு. எல்லாருடைய மனக்கண் திறக்கப்படணும். அதுதான் தேவ சித்தம். நாம் அறியாத காலங்களில் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரு. இப்பயும் எத்தனையோ பேர் பாவம் செய்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, விசாரம் பண்ணுறாங்க, வீசித்தரம் பண்ணுறாங்க. ஏன் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு? அவங்கள ரட்சிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். துன்மார்க்கர் சாவத விரும்பாத கத்தரான். இன்னைக்கு அநேக விசுவாசி சொல்லுவாங்க, அவங்களாம் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன விசாரம் பண்ணுறாங்க, என்ன கொள்ளையடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்கம்மா அப்படிம்பாங்க. துன்மார்க்கர் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போவாங்கன்றது பைபிளில். நீங்கள் நானும் சன்மார்க்கன், நீதிமான், ஆண்டுடைய பிள்ளைங்க. அவர் நாமம் தரிக்கப்பட்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே யார் பின்மாற்றம் அடையாதீங்க. தயவு செஞ்சு ஜெபத்தை கூட்டுங்க. கடைசி காலத்தில் நல்ல பைபிளை ரீட் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை எவ்வளோ துதிக்க முடியுமோ துதிங்க. உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். ஆண்டவர்கிட்ட கேள்வி எழுப்பாதீங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. மனுஷன் கைவிடுவது மாதிரி கைவிடவே மாட்டார் ஆண்டவர். அதுதான் உண்மை. மனுஷன் பார்க்குற விதமாய் பார்க்க மாட்டார். மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்க்குறான். கர்த்தரோ உள்ளான மனுஷனை பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். நீதி செய்வார். உத்தமருக்கு அவர் துணை நிற்பார். உண்மை உள்ளவர்கள் பரிவுன்னு ஆசீர்வாதங்கள் நிச்சயம் பெறுவார்கள். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக.
ராதாலா ராபாதி ஹஷபலாபாரம். கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுவீராக. அல்லேலூயா. ரோகோதி ஹபாபா லீபாராபா. தேங்க்யூ ஜீசஸ். நீண்ட நாள் காத்திருக்கிற அருமையான மகளே, மகனே, நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு வருகிறது. அது வரும்போது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. என் பிள்ளைய ரட்சிக்கப்படலை என்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான பெற்றோரே, அல்லேலூயா, உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்வதற்கு நன்றி. ஒரு பாதாகாராபா ரிக ஷபலாபராபோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஏஎஸ்க்கு எத்தனை முறை எழுதிட்டீங்க, செலக்ட் ஆகலை. இனிமே கடைசியாக ஒன்று எழுத போகிறேன், அதுலையாவது ஆண்டவர் மனமிறங்கணும், அந்த ஐஏஎஸில் எனக்கு வெற்றியை தரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக பார்க்குறீங்க, பிள்ளைகளும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ரக்கா தீகாராவோ சபலாபராவோ ரிக சபலாபரோ. நிச்சயமாகவே நான் ஐஏஎஸில் வெற்றியை தருவேன். அல்லேலூயா என்று ஆவியானவர் சொல்லுவதற்காக நன்றி. நீங்கள் விருதாவாய் படிக்கவில்லை, பிரயாசப்படவும் இல்லை. கத்தாக்காராவோ சபலி பரபோரிகசே. கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு எத்தனையோ முறை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இன்னும் கிடைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயம் உங்களை நான் கவர்மெண்ட் போஸ்ட்டு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அவர் கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்குற மன்றாட்டு என்ன? செய்தியுடைய தலைப்பு, சரியான தலைப்பு, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்குற மன்றாட்டு என்ன? எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆகாஸ்வர் ராஜா, 127 நாட்டுக்கு ராஜா. அந்த நாட்கள்லாம் அப்படித்தான். இப்போ தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் 127 நாட்டுக்கு ஒரே ராஜா இருந்தார், ஆகாஸ்வர் ராஜா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பூமி அவருக்கு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம். பூமியின் ராஜாக்களே எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குகள் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, எஜமானுக்கெல்லாம் மேலான எஜமான். அவரால் எல்லாமல் ஒன்று இந்த பூமியில் உண்டாகவில்லை, எல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக, இயேசு கிறிஸ்து மூலம்தான் உண்டாக்கப்பட்டது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தான் இயேசு. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, நீ கேட்குற மன்றாட்டு என்ன? உனக்கு என்ன வேண்டும்? இப்படி யாராவது கேட்பாங்களா? இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்பா. எனக்கு அதுக்கு இந்த பட்டா வரணும், அது வரணும், இது வரணும், வேலை வேணும், அப்படி இப்படின்னு எதவே கேட்போம். ஆனால் இங்கே எஸ்தர் அருமையாக ஒரு மன்றாட்டு வைக்கிறான். யூத ஜனங்கள் வேணும், 127 நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்கள் அழியக்கூடாது. ஆமானாய சத்துரு 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை 12ஆம் மாதம், ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அழிப்பதற்கு அவன் வகை தேடி இருக்கிறான். ராஜா தன்னுடைய முத்திரையை அதில் வச்சிட்டார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆமான் இருக்கிறான். ஆனால் முருதகாயோ வாசலில் காவல் காக்கிறான். அவனுக்கு ஒடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறான். அங்கே என்ன அரண்மனைக்குள்ளே நடக்கிறது? ஒரு முறை 2 ஊழியர்கள் ராஜாவை கொல்லுவதற்கு கை போட்டு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் இல்லையா? நீங்கள் உங்கள் வேலையில், கொடுக்கப்பட்ட வேலையில் லஞ்ச ஊழல் இல்லாமல், லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க, அது சாபம். அரசாங்கம் கொடுக்குற பணம் போதும்னு நினைங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கூட லஞ்ச ஊழல்லாம் வாங்குறாங்க. ரொம்ப வேதனைக்குரியது. உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இங்கே எஸ்தர் 5:3 தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? கொஸ்டின்.
நீ கேட்குற மன்றாட்டு என்ன? 2வது கொஸ்டின் பாருங்க. ஆண்டவர் இப்படி நம்மளை கேட்கணும்னா உனக்கு என்ன வேணும், ஏன் அழுகிற? நீங்களும் நானும் மனுக்குலத்துக்காக அழுக வேண்டும். 2:8 சங்கீதம் சொல்லுகிறது, என்னை கேள், அப்பொழுது சாதியில் உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆத்துமாக்களை கேட்குறோமா? மந்தையில் சேராத ஆடுகள் நிறைய உண்டு, அவைகளே ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டும் விரும்புகிறார். இந்த சிறியரில் யாரு கிட்டு போது பரமபிதாவின் சித்தல்ல. வஸ்தியை தள்ளி எஸ்தரை ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். ஏன்? வஸ்திக்கு பெருமை, ராஜாவுக்கு கீழ்ப்படியில. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. பேதுரு அப்படியே கீழ்ப்படிஞ்சா, அதனால தான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். முதல் ஆவிக்குரிய சபை அவன் மூலம் தான் கட்டப்பட்டது. ஆகவே கடலில் நீரே ஆனால் நான் கடலில் நடக்கும்படி செய்யுன்னு சொன்னான். வான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உடனே டபக்குன்னு என்ன செஞ்சார்? கடலுக்கு குதிச்சிட்டாரு. அவர் அலையை பார்த்ததுனால தான் மூழ்கடிக்கப்பட்டார். ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போது கவலை இல்லையா, ஆச்சு குச்சின்னு சொன்னாங்க சீசர்கள். ஆனால் கர்த்தர் ஏன் அற்ப விசுவாசின்னு சொல்லிவிட்டார். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருப்போம். இங்கே நம்ம பார்க்குறோம், இவளுடைய மன்றாட்டு ராஜாவின் பார்வையில் விலையேறப்பட்டதாக இருந்தது. ஏன்னா அந்த ஆமான், இந்த மொர்தெகாய் தனக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த அமைச்சர் வரும்போது எல்லாரும் கீழே காலில் விழுகணும், அதுதான் ஆமான் விரும்பினது. எல்லாரும் உள்ளே நுழையும் போது ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கலாம் அந்த அரண்மனையில், எல்லாரும் இந்த ஆமான் காலில் விழுகணும். ஆனால் மொர்தெகாய் விழுகவே இல்லை. மனுஷனுடைய காலில் நான் விழுக மாட்டேன், நான் ஆண்டவர் பாதவடியில் தான் விழுவேன். இன்றைக்கி எத்தனை பேர் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு காலில் விழுகிறீங்க? நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. நம்ம மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி சொன்னாரோ, உங்களையும் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். பெரியவங்களை கனம் பண்ணணும். அதுக்காக சாஸ்திரமாக விழுகக்கூடாது. காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் பாதவடியில் தான் விழுகணும். மரியாள் ஆண்டவருடைய பாதவடியில் அப்படியே அமர்ந்திருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆகவே எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசி ஜெபிக்கிறார். இந்த மொர்தெகாய் கனவீனப்படுத்தப்படுகிறான் ஆமானால. இவன் நம்மளை வணங்கல, அதனால இவன் ஜாதி ஜனத்தையே அழிச்சிடணும், அதை ராஜா போட்டு கொடுக்குறான். 127 நாடுகள்லையும் நமக்கு ஒத்து வராத அவங்க பழக்கம் வழக்கம் எல்லாம் மாறுபாடாக இருக்குது. யூத ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்குது, இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் போராமல் கொள்கிறான். அவனுக்கு கீழே இருக்கிற அந்த அவனுடைய சொந்த பந்தம் மனைவியிலேருந்து எல்லாம் ஒரு 500 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க இவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மொர்தெகாய் நீ தூக்கு மரத்தில் போட்டாத்தான் நீ என்ன செய்ய முடியும், கம்பீரமாக இருக்க முடியும் 127 நாட்டிலையும். ஆக பாருங்க, மொர்தெகாயோ யூத ஜனங்களுக்காக தானும் மன்றாடுறது மாத்திரமல்ல, எஸ்தரை மன்றாடும்படி செய்கிறான். எஸ்தர் அவள் தாதிமார்களை கூட்டிக் கொண்டு மன்றாடுகிறார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபவாசித்து அல்லும் பகலும் ஜெபிக்கிறார் தன்னுடைய யூத ஜனத்துக்காக. நம்ம தேசம் சுமார் 150 கோடி வேலை ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவசத்தம். அந்த எஸ்தர் புக்கில் தான் இந்து தேசம் முதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எந்த பழைய ஏற்பாட்டிலே அப்படி வரலை. அதில் தான் இந்து தேசம் வந்து ஸ்டார்டிங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறார், அதுதான் உண்மை. அவர் இந்திய மக்களை மிகவும் நேசிக்கிறார். இந்திய மக்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகவே நம்ம மன்றாடுறோமா? வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளையாவது உபவாசித்து மற்றவங்களுக்காக, தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, மன்றாடுறோமா? எஸ்தர் அதை செய்தார். உடனே கொலு மண்டபத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆனால் இவள் செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி அவள் உள்ளே நுழைகிறாள். அதை பார்த்த ராஜா, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், செங்கோலை நீட்டிட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமாகிய செங்கோல், அவருடைய மனதுருக்கமாகிய செங்கோல் எப்போது நீட்டப்படுகிறது ஜெபிக்கிறவங்களுக்கு சாதகமாக. ஏன்னா என்னுடைய கரம் அவங்க மேலே இருக்கும், அவர்கள் சத்துருக்கள் மேலே என்னுடைய சினம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஜெபிக்கிறவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் சிறையிருப்பு மாறும்.
எஸ்தர் அதை செய்கிறார். அதுக்கு காரணம் மொர்தெகாய்னா சின்ன மனுஷன் அர்த்தம். எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று அர்த்தம். அவள் நட்சத்திரமாய் ஜொலிக்கிறாள் இல்லையா? இவன் சின்ன மனுஷன் தான், ஒரு வாட்ச்மேனு, என்ன படிச்சிருக்க போகிறாரு சொல்லுங்க. ஆனால் ஆண்டவுடைய கட்டளை, நீதி, நியாயங்கள் அவர் அப்படியே கை கொண்டார் மொர்தெகாய். நம்ம மன்றாட்டு கேட்கப்படுவதற்கு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு, நம்ம வேண்டுதல் கிடைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது முதலாவதாக பிறருக்காக, மற்றவங்களுக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேசத்தில் ஆளுகை செய்கிற எல்லாருக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவசித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்காக நீங்களான ஜெபிக்கும் போது நம்ம மன்றாட்டு கேட்கப்படும், கண்டிப்பாக கேட்கப்படும். நம்ம சிறையில் ஆண்டவர் மாற்றுவார். ஆத்தும பாரத்தை தாங்க ஆண்டவரே. எஸ்தருக்கு ஆத்ம பாரத்தை கொடுத்தது யாரு? மொர்தெகாய் மூலம்தான் வந்தது. நீயே நிர்விசாரமாக இருக்காத, உனக்கு நீ ராஜமேன்மை இழந்துருவ. நீங்களானும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு மனவாட்டியாக காணப்பட வேண்டும். எஸ்தர் ஆகாஸ்வேர் ராஜாவின் மனவாட்டியாக காணப்பட்டாள். வஸ்தி ஆண்டவர் தள்ளிட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார், கீழ்ப்படியாதவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். ராஜாவின் வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டாள் வஸ்தி. உடனே அவளை கீழே தள்ளிட்டார். எஸ்தரா அந்த இடத்துல அவள் ஒரு அனாதி தேவன் உனக்கு அடைக்கல், அவளுடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அனாதி சிநேகித்தனால் உன்னை சிநேகித்தேன், காரணித்தால் உன்னை இழுத்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஐயோ நான் ஒரு அனாதைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களைத்தான் ஆண்டவர் மனவாட்டியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மனவாட்டி வா என்பானாக வெளிப்படுத்தின விசேஷ லாஸ்ட் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் நல்ல மனவாட்டியாக இருப்பதற்கு பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கள். உபத்திரப்படுறவங்களுக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக, உங்களை தூசிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, எஸ்தர் அதைத்தான் செஞ்சா. அவ என்ன சொல்கிறா? சரி உன் மன்றாட்டு என்னன்னு கேட்கும்போது அவள் உடனே சொல்லலை, நான் விருந்து வைக்கணும் உனக்கும் ஆமானுக்கும், அந்த விருந்துக்கு நீ வரணும். ஏன்னா சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்றிருக்கு, சத்துருக்களை சிநேகிக்குன்றிருக்கு. உன் சத்துருக்களை சிநேகிங்கள், பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உடனே ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா நம்மளைத்தான் கூப்பிட்றாரு விருந்துக்கு, ராஜாத்தி பண்ணுகிற விருந்துக்கு நம்மளைத்தான் கூப்பிட்றாருன்னு. பாருங்க, நல்லா விருந்து கொடுக்குட்டா. திருப்பி அவர் கேட்குறாரு, எத்தனை முறை நான் வாசித்து பார்த்தேன், ஒரு 5 முறைக்கு குறையாமல் இருக்குது. உன் மன்றாட்டுக்கு என்ன வேண்டுதல்னா ராஜ்யத்தில் பாதி நாள்லாம் தந்துருவேன்றாரு. ஏன்னா ஆண்டவருடையதெல்லாம் நம்முடையது, நம்முடையதெல்லாம் ஆண்டவருடையது. உடனே நம்ம அங்கே பார்க்குறோம், அவள் திரும்பவும் கேட்குறா. திரும்பவும் என்ன சொல்கிறா? அடுத்தவர் கேட்குறாரு, விருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, ஆமான் வந்தாச்சு, இப்போ உனக்கு என்ன வேணும் ராஜாத்தி அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் ஒரு நாள் விருந்து வைக்க போகிறேன், அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஏன்னா 2-3 சாட்சினால ஒரு காரியம் உறுதிப்படும். அதனால் 2வது முறை விருந்துக்கு கூப்பிட்றார் ஆமானையும் ராஜாவையும். அப்புறம் தான் அவர் கேட்குறாரு, 2வது விருந்து முடிஞ்ச உடனே, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உடனே அவள் சொல்கிறா, யூத குலத்துக்காக என் சனங்கள் இறுக்கலமாக்கப்படுறாங்க, ஒரே நாளில் அழிப்பதற்கு திட்டம் தட்டி வச்சுருக்காங்க. 127 நாட்டில் இருக்கிற யூத குலத்தை ஒரே நாளில் ஒரே தேதியில் அழிக்கணும்னு திட்டம் திட்டி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படி ராஜாவேன்னு சொல்கிறா. அது யார் அப்படின்னு கேட்கும்போது, சத்ருவாயி ஆமான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துக்கிற. அவருக்கு தூக்கமே வரல. தூக்கு மரத்தில் இவரை போடணும்னு எழுதின நாள் முதல் தூக்கமே வரலை ராஜாவுக்கு. தூக்கு மரத்தை நாளைக்கு போடுறாங்கன்னா இன்றைக்கி அவருக்கு தூங்கலை. உடனே என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க, மொர்தெகாய் செய்து எந்தெந்த வேலைக்காரன் என்னென்ன செய்தான் இந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்கிறத அவன் பார்க்கும்போது மொர்தெகாய் செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இவனுக்கு வெகுமதி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட? அந்த ஆமான்கிட்ட கேட்குறாங்க. ஆமான் ஜனாதிபதிக்கு ஒப்பிடலாம் அவனை. கேட்கும்போது இல்லை எதுவும் கொடுக்கல. அப்போ ராஜா கணம் பண்ணுகிறவனுக்கு என்ன செய்யணும்? அப்படியே குதிரையை வருவிக்கணும், வெண் வஸ்திரத்தை உடுத்தணும், பட்டு வஸ்திரத்தை உடுத்தணும், சரப்பணியை போடணும், அதை போடணும், இதை போடணும் சொல்லும்போது, நீ சொன்ன எல்லாவற்றையும் நீ யாருக்கு செய்யும்? மொர்தெகாய்க்கு செய்ய. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் இது அப்படியே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அவளுக்கு எஸ்தருக்கு முன்பாக விழுந்துட்டான். அவள் பெட்டில், ஐயோ நான் இருக்கும்போதே
என் மனைவிட்டு நீ தவறாக நடக்க வாரியான்னு சொல்லி அவனை உடனே என்ன செஞ்சாங்க, அதே தூக்கில் தூக்கி போட்டாங்க 50 அடி முளத்தில். இதுதான் நம்ம எதிரிக்கு சம்பவிக்க வேண்டியது. நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க, உங்கள் மன்றாட்டு கேட்கப்படுவதற்கு. அவள் என்ன சொல்கிறா, உமக்கு சித்தமானால், ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் விருந்துக்குவாங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் எதுனாலும் முதலாவது நம்ம மன்றாட்டு கேட்கப்படுவதற்கு உமக்கு சித்தமானால் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். 2வது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். 3வது உபவாசத்தை என்ன செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும். அப்பொழுது நம்ம வேண்டுதல் கேட்கப்படும். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மன்றாட்டு கேட்கப்படுவதற்கு, எங்கள் வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு 3 நிபந்தனைகள் எஸ்தர் புத்தகத்து மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. பிறருக்காக மன்றாட வேண்டும். அல்லேலூயா. அருகாதாக அலாபாராவோ. உபவாசித்து மன்றாட வேண்டும். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அருகாதாக ராபோ திக சபலவரவோ ரிக பபலவரவோ ஓ ரபோ திக லவரவோ சபதிக பபலவரவோ. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஆத்தும பாறை வேணும் ஆண்டவரே எல்லாருக்கும். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அருகாதாக ராபோ ரிக சபலவரவோ. ஓ ஆமானாகிய சத்துரு அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே எதிரி சாத்தான் தான். சாத்தான் கிரில் அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு இப்போது வெளிப்படுவாராக. எஸ்தரின் மன்றாட்டை கேட்டு 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை ஆசீர்வதித்தவர், அவர்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுத்தவர். இப்போ யாரெல்லாம் இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டிருக்காங்களோ அவங்க ப்ரேயர் கேட்கப்படுவதாக, விண்ணப்பம் கேட்கப்படுவதாக, அதில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.